ஏண்டா சொந்தோ பந்தோ நாடு எல்லாத்தையும் திறந்து இங்க வந்து மலைக்காடு இருந்த நாடை சீராக்கி பொன்வழிற பூமி ஆக்கியா எங்களை இந்த நாட்டுக்காரனும் நசுக்கிறான், சடையனான நீங்களும் நசுக்கிறீங்க. இதுல தமிழனுங்க வேற. ஏண்டா இந்த தமிழனுங்க எப்பவும் அடிமையா தான் இருக்கணுமா? அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா? அதில் எவனாவது முன்னுக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோட்டு சூட்டு போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் ஒன்றும் இல்லாதவன் தான். திரும்பி போனா மரம் வெட்டுவேன், பழம் பறிப்பேன், மாடு மாடி உழைக்கிறேன். இழைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட்டு போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. ஆண்டாலும் நீங்கள் பொறுப்பற்ற நடிகர் தான், வீழ்ந்தாலும் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் விடிவெள்ளிதான். வஞ்சகத்தால் நாம் தோற்கடிக்கப்பட்டோம், சினிமா கவர்ச்சியினால் நாம் தோற்கடிக்கப்பட்டோம். பெண்களுடைய பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு என பொய்களை மட்டுமே பேசி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு நடிகர். கைம்பெண், திருநங்கை, மாற்றுத்திறனாளி அப்படின்ற அந்த பெயர்கள் எல்லாம் எப்போதுமே காலத்தால் அழிக்க முடியாத நவீன தமிழ் தாண்டவங்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டு எல்லாரையும் கோவில் கருவறைக்கு அழைத்து சென்ற அதே கலைஞர் தான் தொல்காப்பியம் அப்படின்ற அடர்ந்த, யாராலும் நுழைய முடியாத அந்த காப்பியத்தை அவருடைய எளிய சொற்களால் பூங்காவாக்கி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு நடிகர். ஆனா கடந்த 5 வருஷத்துல இந்த வரலாறை காணாத அளவிற்கு நலத்திட்டங்களை தந்து பெண்களுடைய முன்னேற்றம், பொருளாதார தன்னிறைவு, கல்வி, மின்சாரம் என அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் களத்தை வீரனாக கண்டார். ஆனால் அங்கு நடந்து முடிந்தது சூதாட்டம். ஆண்டாலும் நீங்கள் பொறுப்பற்ற நடிகர் தான், ஆண்டாலும் நீங்கள் பொறுப்பற்ற நடிகர் தான், வீழ்ந்தாலும் எங்கள் தலைவர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் விடிவெள்ளிதான். நிச்சயமாக ஆண்டாலும் நீங்கள் பொறுப்பற்ற நடிகர் தான், வீழ்ந்தாலும் எங்கள் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் விடிவெள்ளிதான். இப்ப கலைஞர் அவருடைய புகழ்பெற்ற புறநானூற்று கவிதை ஒண்ணு இருக்கு. மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை, மகன் இறந்த போதும் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு, அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி, இதை கண்டால் இதயம் குளிர்ந்தாள், எதை கண்டாலும் இனி கவலை இல்லை, என் மகன் வீரனாய் இறந்தான் என்றாள். அவன் குடித்த மார்பை அறுத்தறிய இருந்தேன், அடடா கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாளிங்கே, அவன் நாக்கெங்கே என்று கேட்டார். இன்றைக்கும் இந்த வரலாறு திரும்பிக் கொண்டேதான் இருக்கிறது. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போகிறார், தமிழ்நாடு கலவர பூமியாக மாறுகிறது. அப்போ மணியம்மையார் அவர்கள் கலைஞருக்காக கட்டி எழுப்பிய அந்த சிலையை ஏதோ ஒரு இளைஞர் உடைத்து சேதப்படுத்துகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம், திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடே கொந்தளிக்கிறது. மறுநாள் காலையில கலைஞர் ஒரு கவிதை எழுதுகிறார். உடன்பிறப்பே செயல்பட விட்டார், சிரித்து மகிழ்ந்து நின்றாலும் அந்த சின்ன தம்பி என் முதுகில் குத்தவில்லை, என் நெஞ்சில் குத்தினான், அதனால் நிம்மதி எனக்கு, வாழ்க வாழ்க என்று. அப்படி புறநானூற்றினுடைய சாரை எடுத்து தமிழ் சமூகத்தை அமைதிப்படுத்திய, கலவரத்தை முடித்து வைத்த ஒரு மகத்தான தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைய வரலாறு திரும்ப நடந்து கொண்டேதான் இருக்கிறது. எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதுகில் குத்திய காங்கிரஸை தான் கடிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நெஞ்சில் குத்திய நண்பர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இன்றைக்கும் இந்தியாவிலே, இன்றைக்கும் இந்த நேரத்திலும் இந்த தேதியிலும் இந்தியாவிலேயே அரசியல் பண்பு கொண்ட எஞ்சி இருக்கிற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இப்படி நேற்றைக்கு ஒரு பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் அவர்கள் பேசுகிறார். என்ன பேசுறாரு தெரியுமா தோழர்? தமிழ்நாட்டுல குலக்கல்வியை கொண்டு வரணும். எங்க இருந்து வந்தது அவருக்கு அந்த தைரியம்? அப்படி பேசுவதற்கு அந்த தைரியத்தை அவருக்கு யார் கொடுத்தா? உங்களுடைய குலக்கல்வி யாரை மட்டும் படிக்க வச்சது? யாரெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு சொல்லுச்சுன்றது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதனாலதான் இன்றைக்கும் கலைஞருடைய இந்த வரிகள் தேவைப்படுகிறது. ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாத்திரமும் அனுமதிக்கவில்லை, அவன் விண்ணில் விஜயனை வெல்வான் என்று அவன் கட்டை விரலை காணிக்கையாக கேட்டதென்ன நியாயம்? தவம் செய்தான் சம்பூக சூத்திரன்,
தகுதி அவனுக்கு ஏது என்று சீறி அவன் தலையை வெட்டி சாய்த்த கதை ராமபிரான் வரலாறென்றோ. கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும், சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்கிற இந்த கலைஞருடைய வரியை ஏந்தி நிற்கிற மாபெரும் சேனைப்படை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை எந்த கொம்பனாலும் மறைக்கவோ இல்லை மறுக்கவோ முடியவே முடியாது. இறுதியாக கலைஞருடைய இந்த கவிதையை சொல்லி நிறைவு செய்கிறேன். கொற்ற கொடையோ கொள்கையோ எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாரன்றோ. ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக. ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை வாழும் நிலையாக. எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானத்தை உயிரென மதிப்பு